உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த மாற்றம் எப்படிப்பட்டது என்பது மட்டுமே தமிழ்நாட்டை குறித்து, தமிழ் மண்ணையும் மக்களையும் குறித்து, எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கிறவர்களுக்கு கவலை. அந்த மாற்றமாக இருக்குமா அல்லது ஒரு ஏமாற்றமாய் மாறுமா என்பதை காலம் பொறுத்திருந்து தான் நான் பார்க்க வேண்டும். முதலாவதாக இந்த காணொளியை நான் வெளியிடுவது காரணம், நாம் தமிழர் கட்சிக்காக உண்மையும் நேர்மையுமாக அவருடைய உழைப்பை மதித்து வாக்களித்த 4% வாக்காளர்கள் உண்மையும் நேர்மையுமாக எந்தவித நோக்கமும் இல்லாமல் எதிர்கால சந்ததியை குறித்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 19 லட்சம் வாக்காளர்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியையும் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இந்த வாக்குகள், நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குகள், நாம் தமிழர் சோர்ந்து போகாமல் மீண்டும் உங்களுக்காவது செயல்பட அவர்களுக்கு உத்வேகத்தை தரும். காரணம், அவர்கள் உழைத்த உழைப்பு என்பது அபரிகரமானது. அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, உலகம் கடந்து தாய்நாட்டை விட்டு மற்ற நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது உறவுகள் தமிழர்கள் தாய்நாட்டில் ஒரு நல்ல ஒரு ஆட்சி பிறக்க வேண்டும் என்பதற்காக அவர்களும் தங்கள் உழைப்பை கொட்டி தேர்தலுக்காக வேலை செய்த உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனித வாழ்க்கை என்பது நாம் சுயநலமாக வாழ்ந்து சாவது அல்ல. வாழ்க்கை என்பது பிறருக்காகவும் நம் மண் சார்ந்து மக்கள் சார்ந்து பயன்படத்தகக்கூடிய, பிறருக்கு பயன்படக்கூடிய வகையில் நாம் வாழ்வது மட்டுமே ஒரு அறமுள்ள வாழ்க்கை என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் ஆனால் உயிரை கொடுத்து வேலை செய்தார்கள். ஆனால் அந்த வேலைக்கு தமிழக மக்கள் கொடுத்த பரிசு மிகப்பெரிய ஒரு மோசமான பரிசு. ஆனால் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேருக்கு பெயரை ஒட்டி அவர்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். அவர்களை இந்த நேரத்தில் எப்படி நான் நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. உங்களுக்காகவாவது அவர்கள் மீண்டும் உழைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை இறைவன் நாம் தமிழர் பிள்ளைகளுக்கும், கடைசி உணவு கூட இல்லாமல் தங்கள் அந்த வாக்குச்சாவடியில் வேலை செய்கிற முகவர்கள் உணவு கூட இல்லாமல் பட்டினி கிடந்து இந்த சமூகத்திற்காக, தன் குடும்பத்திற்காக பட்டினி கிடக்கவில்லை, இந்த சமூகத்திற்கு ஒரு மாற்றம் வர வேண்டாமா என்று பட்டினி கிடந்து வேலை செய்த அவர்கள் மனம், எங்களை போன்றவர்கள் நாங்கள் சிறப்பாக வாழ்கிறோம், எங்களை போன்றவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. என்னை பொறுத்தவரை நான் யாரிடம் கை நீட்டியது இல்லை. கை நீட்டிய வேண்டிய நிலை கடவுள் இறைவன் கொடுக்கவில்லை அன்று முதல் இன்று வரை. ஆனால் எந்த இதுவும் இல்லாமல், எந்த பயனும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கைக்கு சென்று கொண்டிருந்து இந்த சமூகத்திற்காக, மாற்றத்திற்காக ஏதாவது செய்துவிட முடியும் என்கிற நம்பிக்கையோடு அந்த களமாடிய அந்த உறவுகள், அவருடைய எண்ணம் எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டு மக்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். நான் இதை பதிவிடுகிறேன். ஆனால் இதை பார்க்கிற போது கொஞ்சமாவது தமிழக மக்களுக்கு மனசாட்சி இருந்தால், ஒரு வீடியோவால் நம்மால் திருத்த முடியாது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் நாம் சுயமாக சிந்திக்க வேண்டும், திருந்த வேண்டும். உங்களுக்காக உழைப்பவர்கள் யாரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். ஆனால் உங்களுக்கு உழைப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் கிடைத்திருக்கிறது. ஒரு பெரிய கூட்டம், நாம் தமிழர் என்கின்ற ஒரு பெருங்கூட்டம். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னது இப்போது நினைவு கூறுகிறேன். 100 இளைஞர்களை தாருங்கள் இந்த
நாட்டை, தாய் நாட்டை, இந்தியாவை நான் மாற்றி காட்டுகிறேன் என்று. அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாரத நாட்டில் ஒரு 100 இளைஞர்கள் அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு சிறிய தமிழ்நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இன்றைக்கு திரட்டியிருக்கிறார். நேர்மையும் உண்மையும் நேர்மையுமாக அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தவர்கள். உண்மையிலேயே சொல்கிறேன், அவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள். அவர்கள் இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள். இந்த ஓட்டு 1.5 கோடி வாக்காளர்கள் மற்ற கட்சிகளுக்கு போட்டீர்கள் அல்லவா? 1.5 கோடி, 1 கோடி 15 லட்சம், 89 90 லட்சம் இப்படி போட்டீர்கள் அல்லவா? திமுக, அதிமுக, தாவேக இப்படி போட்டீர்கள் அல்லவா? உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் ஒரு மாற்றம் என்பதை ஒரு சிஎம் சீட்டு மாறினால், ஆள் மாறினால் அது மாற்றம் என்று நீங்கள் ஓட்டு போட்டு விட்டீர்கள். அது ஒரு டாபிக், அதை நான் விரிவாக பேசுகிறேன். ஆனால் இந்த 20 லட்சம் பேரும், இந்த 19 லட்சம் பேரும் தன் குடும்பத்தை பற்றி எப்படி சிந்திக்கிறார்களோ, தங்களுடைய வேலைகளை பற்றி எப்படி சிந்திக்கிறார்களோ, அதை போல இந்த நாட்டையும், இந்த மக்களையும், இந்த மண்ணையும் நேசிக்கக்கூடியவர்கள் என்பதை புரிந்து நமக்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. அன்று விவேகானந்தர் சொன்னதைப் போல 100 இளைஞர்கள் அல்ல, ஒரு பெரிய ஒரு படையையே கட்டி வைத்திருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் செந்தமிழ் நாம் தமிழர் கட்சியும் என்பதை பொதுமக்கள் புரிந்து கொண்டு இனி வருங்காலங்களில் தயவு செய்து இது போன்ற தவறுகளை செய்யாமல், நீங்கள் செய்தது சரி, ஆனால் அந்த சரியிலும் மிகப்பெரிய தவறு இருக்கிறது என்பதை சுட்டி காண்பிக்க வேண்டியது என் போன்ற சமூக அக்கறை உள்ள ஒரு கடமை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய அரசியலில் இது போன்ற தவறை இனி செய்து விடாதீர்கள். உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு நாம் தமிழர் கட்சி என்று சொன்னால், ஒருபோதும் நீங்கள் 10,000 கொடுத்தாலும் 1 லட்சம் கொடுத்தாலும் அந்த காசை அவர்கள் ஒருபோதும் வாங்க மாட்டார்கள். நீங்கள் 1 கோடி கொடுத்தாலும் எந்த நாம் தமிழர் பிள்ளைகளும், எந்த நாம் தமிழர் கட்சியை பற்றி அறிந்தவர்கள், கொள்கையை பற்றி அறிந்தவர்கள் ஒருபோதும் வாங்க மாட்டார்கள். நீங்கள் ஒரே 1 கோடி பெற்றுக்கொள்ளுங்கள், ஒரே ஒரு முறை திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்கள். இந்த 1 கோடியை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் ஒரே ஒரு முறை காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள். 1 கோடி எடுத்துக்கொள்ளுங்கள், தயவு செய்து தாவாக்காவுக்கு வாக்கு செலுத்துங்கள். இந்த 1 கோடியை பெற்றுக்கொள்ளுங்கள், தயவு செய்து தாவேக கூட குறிப்பிடவில்லை நான், ஆனால் அதில் உள்படவில்லை, ஆனால் பிஜேபிக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று யார் சொன்னாலும் 1 கோடி கொடுத்தாலும் போட மாட்டார்கள். அதுதான் அவர்கள் அந்த சமூகத்தின் மீதும், மண்ணின் மீதும், எதிர்கால தலைமுறையின் மீதும் வைத்திருக்கிற பார்வை. நீங்கள் நினைப்பதைப் போல நாம் தமிழர் என்பது ஒரு சாதாரண கட்சி அல்ல. நீங்கள் நினைப்பதைப் போல சீமான் ஒரு சாதாரண மனிதன், விஜய் அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லை. சீமான் என்பவன் நீங்கள் சீமானோடு கேட்கிற எந்த கேள்வியும், எந்த திட்டத்தையும் என்னிடம் கேட்டால் அதற்கு பதில் இருக்கிறது. என்னிடம் மாத்திரமல்ல, என்னை போன்ற இளைஞர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட கேட்டால் அவர்கள் பதில் சொல்வார்கள். அதுதான் நாம் தமிழர். இன்றைக்கு சீமான் என்பவர் ஒரு பெரிய புரட்சியாளர். பாம்பின்கால் பாம்பறியும். சீமானை பற்றி அறிந்தவர்கள், சீமானுடைய சிந்தனையை முழுவதுமாக உள்வாங்கியவர்கள், சுயமாய் சிந்திக்கக்கூடியவர்கள், சுயமாய் எதிர்காலத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு பார்வை கொண்டவர்கள் மட்டுமே அண்ணன் சீமான் பின்னால் நிற்கிறார்கள். இன்றைக்கு 19 லட்சம் பேரும் அப்படிப்பட்டவர்கள் தான். இன்றைக்கு அந்த வாக்குகள் விலை மதிக்க முடியாதவை. நான் சொன்னேன், 1 கோடி ரூபா கொடுத்தாலும் வாக்கு செலுத்த மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நாம் தமிழர் பிள்ளைகள். அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், ஆறாக இருக்கட்டும். எனவே இந்த தமிழ் மக்கள் தயவு செய்து, நான் உண்மையிலேயே உள்ளால் நான் மன வலியோடு பதிவு செய்கிறேன். வரக்கூடிய காலங்களில், வரக்கூடிய தேர்தல்களில், அது சட்டமன்றமோ பாராளுமன்றமோ, நீங்கள் நாம் தமிழர் கட்சியை புறம் தள்ளிவிடாதீர்கள். அவர்கள் தமிழ் சமூகத்தை புறம் தள்ளினால் தமிழ் சமூகம் ஈழத்தில் நடந்ததைப் போல தமிழ்நாட்டிலும் நடக்காது என்று
எவராலும் சொல்ல முடியாது. எனவே நாம் தமிழர் என்பது தமிழ் சமூகத்திற்கும் தமிழ் நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் மண்ணுக்குமான ஒரு பாதுகாப்பு அரசியல் புரட்சி படை என்பதை உணர்ந்து தயவு செய்து அவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகள் என்று ஏளனமாக மிக குறைவாக எடை போட்டு விடாதீர்கள். நீங்கள் செய்தது மிகப்பெரிய மாபெரும் பிழை. இது ஒரு கருப்பு நாளாகவே நான் கருதுகிறேன். இனி வரலாற்றில் இனி ஒரு தவறு நடப்பது இயல்பு. ஆனால் உங்களுடைய சிந்தனை மாற்றம் வேண்டும் என்கிற நோக்கத்தில் நாம் தமிழரை புறம் தள்ளிவிட்டு ஒரு மாற்றத்தை நீங்கள் செய்து விட்டீர்கள். ஆனால் அந்த நாம் தமிழருக்கு வாக்கு போட்டால் எங்கே விஜய் வராமல் போயிடுவாரோ, மற்ற திமுக வந்துவிடுமோ அல்லது அதிமுக வந்துவிடுமோ என்கிற பயத்தில் அனைவரும் சென்று போட்டிருக்கிறீர்கள். 8% 4% மதிப்பு 4% வாக்குகள் 4% வாக்குகள் மக்கள் நீங்கள் போயிருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 40 கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் நீங்கள் போயிருக்கிறீர்கள். அந்த 19 லட்சம் பேரும் அவர்கள் நடுநிலையானவர்கள், சமூகம் மீது ஓரளவுக்கு அக்கறை கொண்டவர்கள். ஆனால் இந்த இருக்கிற 20 லட்சம் 19 லட்சம் பேரும் சமூகத்தின் மீது தீரா பற்று கொண்டவர்கள். எனவே அந்த புரிதல் நீங்கள் செய்தது தவறல்ல. மீண்டும் இதே தவறை மீண்டும் செய்யாமல் வருங்காலங்களில் வரும் தலைமுறைக்கு நீங்கள் வழிவிட்டு நாம் தமிழர் போன்ற ஒரு கட்சியை ஆட்சி அரியணை ஏற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம். இது எனக்காக சொல்லவில்லை, என் குடும்பத்திற்காக நாங்கள் எப்படி வாழ்ந்து விடுவோம். எனக்கு வயது 42. என்னால் தனி மனிதனாக உயர முடியும், உயர்ந்து நிற்கிறேன். இனியும் என்னால் உயர முடியும். எனக்கு பின்னால் இறைவன் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், என்னால் முடியும். ஆனால் இந்த சமூகம் நம்பி ஏமாந்த சமூகம், தமிழ் சமூகம் கடைசி வரை தனக்கானவன் யார் என்பதை கூட அறிய முடியாத ஒரு சமூகமாக இருக்கிறது என்கிற போது உள்ளபடியே கவலையாக இருக்கிறது. எனக்கு கர்த்தர் இருக்கிறார், நான் எதற்கும் பயப்படேன். அவர் என்னை வழிநடத்துவார், என் குடும்பத்தை வழிநடத்துவார், என் பிள்ளைகளை வழிநடத்துவார். நான் இல்லை என்றாலும் அனைத்தும் அவர் செய்வார். ஆனால் இந்த சமூகத்தை விட்டு செல்ல முடியவில்லை. இந்த சமூகம் 2009 ஈழத்தில் இனப்படுகொலை நடந்த போதும் நாம் எல்லாம் ஒரு வேடிக்கை பார்க்கிற நபர்களாக நாம் இருந்தோமே தவிர நம்மளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த குற்றபோதம் இப்போதும் இருக்கிறது. நமக்கான அரசு நம்மை காக்கும். நம்மை ஆளுகிறவன் தைரியமானவனாகவும், நம்மை ஆளுகிறவன் நேர்மையானவனாகவும், நம்மை ஆளுகிறவன் கீழிருந்து வந்தவனாக இருக்க வேண்டும். மேம்பாட்டாக வருவனால ஒருபோதும் முடியாது. இன்றைக்கு சீமானோடோ என்னோடோ என்னை போன்ற நாம் தமிழர் பிள்ளைகளோடோ யாரும் தர்க்கம் செய்து வென்றுவிட முடியாது. நான் சவால் விடுகிறேன். நீங்கள் அரசியலாக இருக்கட்டும், பாக்கி வாழ்க்கை காரியங்களாக இருக்கட்டும், நீங்கள் வென்றுவிட முடியாது. அவ்வளவு எளிமையாக வென்றுவிட முடியாது. காரணம் கருத்தியல், ஞானம், அறிவு, அனுபவம். அவர்களால் மட்டும்தான் நாம் தமிழ்நாட்டை மாற்ற முடியுமே தவிர ஒரு சினிமாவாலோ என்றாலும் முடியாது. நன்றி, வணக்கம்.